ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான ப்ரௌனி. இதை வந்து நம்ம பேக் பண்ண போறதுல நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி செய்ய போறோம். செம்ம டேஸ்டியா இருக்கும், செம்ம சாக்லேட்டியா, சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில வச்சோடனே கரைஞ்சிட போறேன். சூப்பரா இருக்கும். பாருங்க, பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்ம சாக்லேட்டியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சூப்பரான ஸ்டீம்டு ப்ரௌனி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு 1/2 கப் வந்து மெல்டட் பட்டர், வெண்ணெயை வந்துட்டு உருக்கி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு வெண்ணெய் சேர்த்த வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் ஆயில் விட்டுக்கலாம் நீங்க. இது வந்து சால்டட் பட்டர், அதனால நம்ம இதுல உப்பு எதுவும் எக்ஸ்ட்ராவா சேர்த்த போறதில்ல. நீங்க நார்மல் பட்டர் சேர்த்துறீங்கன்னா இந்த ஃப்ளோர்லாம் ஆட் பண்ணும்போது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த உருக்கின வெண்ணெய் கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். பொடி பண்ண சர்க்கரை 1 கப், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பொடி பண்ணாம கூட சேர்த்திக்கலாம். அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதனால நான் வந்து பவுடர் சுகரே சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 முட்டையை இதுக்குள்ள உடைச்சு ஊத்திக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் இந்த விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே கலந்து வரட்டும். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்துருச்சு இப்போ முட்டை, பட்டர், அந்த சர்க்கரை எல்லாமே. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, கூடவே 1/2 கப் அளவுக்கு கோகோ பவுடர். கோகோ பவுடர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். நான் இன்னைக்கு ஈக்குவல் குவான்டிட்டி தான் சேர்த்துறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் பவுடர். இப்போ இதை வந்து சலிச்சு இந்த முட்டை கலவையோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி சலிச்சு இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா சேர்த்த தேவையில்லை, பால் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த முட்டை வெண்ணெயெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம்ல, அதுவே சரியா இருக்கும். பாருங்க, சூப்பரா நம்மளோட பேட்டர் வந்து ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும் இந்த பேட்டர். பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் டின்னை வந்துட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதுல வந்துட்டு நம்ம இந்த பேட்டரை வந்துட்டு ஊத்திடலாம். அதை டேப் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்துட்டு சாக்லேட் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் மாதிரி சேர்த்திக்கலாம். நான் வந்து சாக்லேட் காம்பவுண்ட் சேர்த்துறேன். இந்த மாதிரி துருவி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ அதை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துட்டு மேலே சேர்த்திக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே ஒரு பேனில் வந்து தண்ணியை ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ ஃப்ளேமை லோ பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு வச்சிருங்க. இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த ப்ரௌனி பேட்டரை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இது வேகட்டும், வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 35 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஸ்டீம் பண்ண வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, சூப்பரா இந்த சாக்லேட்லாம் மெல்ட் ஆகி இது நல்லா வெந்திருக்கும். லேசா அந்த தட்டில் அந்த தண்ணி வந்து லைட்டா சொட்டி இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, லைட்டா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி கிரெயின்ஸ் மாதிரி இதில் ஓட்டணும். அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா கேக் மாதிரி ஆயிரும், ப்ரௌனி மாதிரி இருக்காது. இப்போ நம்மளோட ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டிமோல்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு ஆறிச்சு பாருங்க. இப்போ இதை வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம். பட்டர் பேப்பர் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக எடுக்க வரும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, செம்ம ஃபட்ஜியான சூப்பரான ஒரு ஸ்டீம்டு ப்ரௌனி. இந்த சாக்லேட் ப்ரௌனி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செம்ம சாக்லேட்டியாக, ஃபட்ஜியாக, ஸ்மூத்தாக, புடிங் மாதிரி ஒரு வித்தியாசமான டெக்ஸ்சரில் இருக்கும் இந்த ஸ்டீம்டு ப்ரௌனி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.